உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பலியாகியிருக்கிறார்கள். விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு சுசித்ரா விவரம் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய ஹாஸ்ரஸ் பகுதியில் நடைபெற்ற விபத்தில் எதிர்பாராத ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக போலோ பாபா என்ற ஆன்மீக சொற்பொழிவின் பொழுது இந்த ஒரு சம்பவமானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக அந்த இடத்திற்கு அந்த ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த இடத்தில் சுமார் 50,000க்கும் அதிகமானோர் கூடியதன் காரணமாக எதிர்பாராத கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து இந்த ஒரு விபத்தானது ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகமானது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தவர்கள் அதிகமானோர் பெண்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் தற்பொழுது வரை 107க்கும் மேற்பட்டோர் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்ததாக மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கும் நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் 100கணக்கானோர் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அந்த சம்பவத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநில நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த சம்பவ இடத்திற்கு ஏற்கனவே சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கேயே தற்காலிக மருத்துவமனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டும் தற்பொழுது சிகிச்சைகளானது அங்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அளிக்கப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவலை காவல்துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர், பிரதமர் உள்ளிட்ட அனைவருமே மாநிலத்தினுடைய முதல்வர் மற்றும் தலைமைச் செயலர்களுக்கு தொலைபேசி மூலம் மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கான ஒரு உத்தரவுகளையும் அதிகாரிகளுக்கு பிறப்பித்துள்ளார்கள் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. தேவா, திடீரென ஏற்பட்ட ஒரு எதிர்பாராத விதமான ஒரு கூட்ட நெரிசல் காரணமாக இந்த ஒரு உயிரிழப்புகள் என்பது ஏற்பட்டுள்ளதாகவும் யார் இந்த கூட்டத்திற்கு அனுமதி வழங்கியது என்பது தொடர்பான ஒரு விசாரணையை தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். தேவா, அடுத்த கட்ட தகவலுக்கு உங்களை தொடர்பு கொள்ற சுசித்ரா.